ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூட்டுறார். போதைப்பொருள் தடுக்கப்படும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து செய்தி வெளியிடுகிறார். ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார். அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தமிழக போதைப்பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த 3 நாட்களில் 876 கள்ளச்சாராய கைது செஞ்சிருக்கிறாங்க. 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி கள்ளச்சாராய ஊழல்கள் 6000 லிட்டர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் கல்வராயன் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல். தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே இன்றைக்கு ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய ஊழலை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையா இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா? நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் 60 உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். 157 பேர் சிகிச்சை பெற்றவர்கள், இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்று தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம். ஆனா நேற்று ஆர்.எஸ். பாரதி பேசும்பொழுது சிபிஐ விசாரணை கடந்த காலங்கள்ல என்ன அவுட்கம் கொண்டதற்கு சிஎம் ஹவுஸ்ல பேசியிருக்காரு. எப்படி சிஎம் என்னைக்கு ஹவுஸ்ல என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க. அதாவது என்னை பத்தி ஒரு குற்றம் சொல்லியிருக்காரு. ஆர்.எஸ். பாரதி சிபிஐ கேட்கல, அதை முதல் தெரிஞ்சுங்க. அது கூட தெரியாத முதலமைச்சர் பேசுறாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுட்டு இந்த நாடு எப்படி உருப்படி ஆகும்? என்னுடைய கேஸ்ல அவர் வழக்கு போடுறார், அதாவது வழக்கு கொண்டு பதிவு செய்யறார். எதுல? லஞ்ச ஒழிப்புத்துறையில. லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்காத காரணத்தால் நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றத்தில் என்ன சொல்றார்? இதை விசாரிக்கப்படணும் தான் சொல்றார். சிபிஐ அவர் கேட்கல. ஆனா நீதிமன்றம் தான் இதை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லுது. அதை எதிர்த்தான் நான் அங்க போனேன். அங்க போகும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ கேட்டாங்க, ஆளுங்கட்சியா வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வேண்டாம், இங்க மாநிலத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். உண்மையை தெரிஞ்சு பேச வேணும். அது மட்டும் இல்ல, உச்சநீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் கேஸ் விசாரிக்கணும் வந்தோடனே ஆர்.எஸ். பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொல்றாரு. அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க. நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன். முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, திமுக கட்சி சேர்ந்து சொல்லிட்டாங்க. உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆர்.எஸ். பாரதி தொடர்ந்த அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று நடத்தி நிரபராதியை நிரூபிச்சேன். இந்த மனுவில் நீங்க வெறும் போதைப் பொருள் தமிழ்நாட்டில் போடக்கூடிய போதைப் பொருள் சம்பந்தம் மட்டும்தான் அளிக்கிறீங்களா, வேற என்ன பிரச்சனைகள் சொல்லிருக்கீங்க? கள்ளச்சாராயம் உள்ளிட்ட இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம், இந்த கள்ளச்சாராயம் எப்படிலாம் விற்கப்படுகிறது, எங்கெங்கிறதெல்லாம் வருது, இதுக்கு யாரெல்லாம் மூல காரணம், இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இதற்கு சிபிஐ விசாரணை தான் சிறந்தது. அப்பொழுதுதான் உண்மைத்தன்மை தெரியும். மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. இதை
நடுநிலையோடு மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வேத காலங்களை சந்தித்து இந்த நியாயமான விசாரணை நடப்பதற்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு பார்த்து இதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறார்.